ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி செம்ம சாஃப்டான ஜூஸியான சூப்பர் சாஃப்ட் மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு 1 கிலோ மட்டன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது அதுக்கு கூட தேவையான அளவு உப்பு, இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மசாலா இந்த கறிக்கு கூடவே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். இதை நான் ரொம்ப நேரம் எல்லாமே ஊற வைக்கல, ஒரு 5 நிமிஷம் தான் ஊற வச்சுருந்தேன். இப்போ நான் 4 கப் அரிசியை தண்ணியில் ஊற வைக்கிறேன். 4 கப் அரிசிக்கு 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி தேவை. அப்போ 6 கப்பு தண்ணி தேவை. இப்போ அந்த மசாலா போட்டு வச்சுருந்த கறியை 1 கப் தண்ணி விட்டு குக்கரில் 6 விசில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மட்டன் ஒரு 70% அளவுக்கு குக் ஆகிருக்கு. நல்லா சாஃப்டாக இப்போ குக் ஆகலை. நம்ம இன்னுமே குக்கரில் வைக்கிறதுனால ஒரு 70% வெந்தால் போதும். இப்போது குக்கரை வச்சு 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இந்த கறி மசாலா, சோம்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாம் உண்டு இல்லையா, பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது வெடிக்கிறது வரை வதக்கிட்டு 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். இப்போ நீங்கள் இதுக்கு பெரிய வெங்காயமே சேர்த்துக்கலாம். ஆனால் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனை அதிகமாக இருக்கும். ஆனால் என்னென்னா கட் பண்ணுறதுக்கு, தோல் உரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சரி, நம்ம எப்போமா தான் பிரியாணி பண்ணுவோம், அதனால சின்ன வெங்காயமே இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நல்லாவே வதக்கும். நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறோம். முதல்ல 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதுவுமே அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு போட்ட உடனே அடி பிடிக்கும். சிம்மில் வச்சு வதக்கிக்கணும். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இனி இப்போ நான் இதுக்கு தேவையான 3 சின்ன தக்காளி. இந்த தக்காளி நல்ல பழுத்து நல்ல கலராக இருந்ததுன்னா பிரியாணிக்கு இன்னுமே கலர் கொடுக்கும். அதனால் நல்ல பழுத்த தக்காளியை சேர்த்து அது நல்லா வதங்கினதுமே 2 கைப்பிடி புதினா இலை, 1.5 கைப்பிடி மல்லி இலை சேர்த்து இதையும் நல்லா வதக்கணும். இந்த இலைக்கு ஸ்ட்ரக்சரே தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கணும். இல்லைன்னா ஒவ்வொன்றா அங்கங்கே அந்த இலை அப்படியே முழுசாக இருக்கும். இதையும் நல்லா வதக்கணும். வதக்குனா அப்படியே ஒரு வாசனை வரும் பாருங்க. இப்போ புதினா இலையும் மல்லி இலையும் நல்லா வதங்கியாச்சு. இப்போ 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் தயிர், அரை லெமன், பாதி அளவுக்கு லெமன் ஜூஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய மட்டன் அதை இதுக்கு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். தயிர் ஏற்கனவே 2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இன்னும் 1 ஸ்பூன் இப்போ சேர்த்துருக்கிறேன். இந்த மசாலா எல்லாமே இந்த மட்டனில் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இனி நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணி, ஒரு 6 கப்பு தண்ணி, மட்டன் வேக வச்ச தண்ணி கூட சாதா வேறு தண்ணியும் சேர்த்து இந்த அரிசியும் சேர்த்து, இந்த அரிசி உடஞ்சிடக்கூடாது. ஆனால் அந்த மசாலாவில் மிக்ஸ் ஆகுற மாதிரி கரண்டி வச்சு நல்லா நைஸாக கிண்டி வச்சு விட்டுக்கோங்க. இப்போ அரிசியில எல்லாம் மசாலா பட்டாச்சு. இப்போ இதை மூடி போட்டு சிம்மில் வச்சு 1 விசில் போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பர் சாஃப்டான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா பிரியாணி ஒன்றுக்கு ஒட்டவே இல்லை. பிரியாணி நல்ல உதிரியாக வந்திருக்கு. ஹோட்டலெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அவங்க எசன்ஸ் எல்லாம் சேர்ப்பாங்க. நம்ம பசங்களுக்கு வீட்டிலே செய்து கொடுக்குறது, ஃப்ரெஷ்ஷான கறி வச்சு செய்து கொடுத்தா இன்னுமே நல்லது தானே. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி அந்த ரைஸ் நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாக வந்திருக்கு. நிஜமாகவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ அந்த பீஸை பாருங்கள், அதுவுமே நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது பாருங்கள், நல்லா வெந்திருக்கு.
ஓகே, நமக்கு சூப்பர் சாஃப்ட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை என் மாமியை கொடுப்போம், அவங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். மட்டன்னா நல்லா இருக்கு. இப்படி ஒரு பிரியாணி நான் கண்டதே இல்லை, சாப்பிட்டதே இல்லை. டேஸ்டாக இருக்கு பிரியாணி. நிஜமாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து. ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.